Hello friends, welcome to Indian Jobs Mill. நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க இதை எடுத்து நடத்திட்டு வராங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி தான். அப்ரெண்டிஸ் என்கேஜ்மெண்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ரெண்டிஸ் பண்ணுறதால என்றைக்குமே பெனிஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிகிரியோ டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணுறீங்க, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ நீங்கள் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணி அப்ரெண்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தான். ஸோ அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு புது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொண்டு வரும். ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட் ஃபியூச்சரில் 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குமே வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்லேயும் வேக்கண்ட் இருக்குது. சரிங்க பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஆல்சோ கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனல்லே கொடுத்துருப்பேன். ஸோ நான் என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்ரெண்டிஸ் என்கேஜ்மெண்ட் தான். இந்த 1 இயர் அப்ரெண்டிஸ்க்கு போயிட்டு எதுக்கு நம்ம அப்ளை பண்ணிட்டு அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சுட்டு ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் செக்டாருக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது உங்கள் சாய்ஸ் தான். அது லேட்டர். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் டிகிரியோ டிப்ளமோ முடிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா முதல்ல அப்ரெண்டிஸ் முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து உங்கள் ஐடியா எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி, சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் ஒரு 325 வேக்கண்ட் இருக்குது. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் 21 செப்டம்பர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் அக்டோபர் 5க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும், உங்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ ஆல்ரெடி உங்கள் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இதை அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன ரிவ்யூ பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் அட்டன் பண்ணலை, அவங்க சொன்ன ரிவ்யூஸை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆன்லைன் எக்ஸாம் தான், சிபிடியில் தான் எக்ஸாம் இருக்கும். அக்டோபர் 12 இருந்து அக்டோபர் 14க்குள்ளே எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எக்ஸாக்டாக சொல்லலை, அந்த குறிப்பிட்ட நாட்களில் தேதிகளில் நாங்கள் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, அப்ளை பண்ணுறப்போ ஒரு இமெயில் ஐடி தருவீங்க இல்லையா, அந்த இமெயில் ஐடிக்கு அட்வான்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த அப்டேட் வரும்போது எல்லாமே நான் சொல்கிறேன். ஸ்டைஃபண்ட் ஒரு 9,000 இருக்கும். ஸ்டைஃபண்ட் அப்படின்னா உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த்லி சேலரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். 9,000 இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கான டோட்டல் வேக்கண்ட் கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது கேட்டகிரி வைஸ் வேக்கண்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேக்கண்ட் என்ன ப்ரோ கம்மியாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா வேக்கண்ட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் க்ளோசிங் ஆகிட்டதுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இடையிலே கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ சென்னை, அதாவது ரீஜனல் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட்டு அதுக்கான ரீஜனல் ஆஃபீஸ். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டில் ரீஜனல் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. அதே மாதிரி இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார், தமிழ்நாடு, புதுச்சேரி, இது இந்த 3 ஸ்டேட்டுக்கான ரீஜனல் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும். இந்தியன் சிட்டிசன் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடித்தவங்க, வேறு ஒரு கம்பெனியில் அப்ரெண்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்க, 1 வருஷத்துக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, அவங்க எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி ஏஜ் பாருங்கள், 21 30 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். அதிகபட்சம் 30 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ 21, குறைஞ்சது 21, அதிகபட்சம் 30 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி ப்ரோ, எனக்கு 30 வயசுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாமா, இது அப்ரெண்டிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது அப்ளை பண்ணிக்கலாம். அப்ரெண்டிஸாக இருந்தாலும் இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல பெனிஃபிட் தான். எஸ்சி எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 3. ஸோ 30க்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி, நான் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு டிசிப்ளினில் டிகிரி படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி நீங்கள் ரெஜிஸ்ட்ரி பண்ணணும், அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. the nats.education.government.in. ஸோ இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் எடுத்துருங்க.
அடுத்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் எப்படி அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைல் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் என்ரோல் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டில் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதார் கார்டு, இமெயில் ஐடி, வேலிடான ஒரு இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்பியரிங் இன் தி எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன் போகிறப்போ ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது கம்பல்லாம் யாரும் பண்ண போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, நான் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணணும், கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் நான் இருக்கேன், சென்னையில் தான் நான் இருக்கேன், ஸோ அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டில், வித்தின் தமிழ்நாடு ஸ்டேட்டில் நான் கவர்மெண்ட் செக்டாரில் அப்ரெண்டிஸ் பண்ணணும், இப்போ தான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சாரி, டிப்ளமோ முடித்தவங்க எலிஜிபிள் இல்லை, டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் ஓபிசியில் ஒரு 944 வேக்கன்சி, ஆல் ஃபீமேல்ஸ் 708, அதாவது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 80% உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்ளை பண்ணுறதுக்கும் எதுக்கு ஜிஎஸ்டி, அதுக்கு ஒரு 18%. எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 708, டிசேபிலிட்டிக்கு ஒரு 472. இதில் ஜிஎஸ்டி எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஆல்ரெடி ஹையஸ்ட்டு ப்ளஸ் அது போக ஒரு 18% ஜிஎஸ்டி. ஸோ நிறைய பேர் சேலரி ஏர்ன் பண்ணணும், ஜாபுக்கு போகணும் அப்படின்னு தான் அப்ளை பண்ணுறாங்க. பட் அதுக்கே ஒரு ஜிஎஸ்டி வச்சு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வச்சா நிறைய பேர் எப்படி அப்ளை பண்ணுவாங்க? இந்த ஃபீஸை பார்த்தே நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க இல்லையா? சரி, ஓகே, அது அவங்களுடைய ஒப்பீனியன், நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ என்னை பொறுத்தவரையிலும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இன்ட்ரெஸ்டாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா அடுத்தடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்டாரில் நிறைய அப்ரெண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த அப்டேட்டும் நான் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். இப்போ செலெக்ஷன் ப்ராசஸில் ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், ஜிகே, இங்கிலீஷு, அடுத்து ஆப்டிடியூடு, கம்ப்யூட்டர் நாலேஜ், ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஷின் வரும். ஸோ மேக்ஸிமம் 100 கொஷின், 100 மார்க், 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் டாபிக் மட்டும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற டாபிக் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் 10th 12th டிகிரி மார்க் அடிப்படையில் அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. டிகிரி மார்க் அடிப்படையில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் ஸ்கோர் எப்படி எடுக்கிறீங்க, யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கோ அதன் அடிப்படையில் ஒரு மெரிட் லிஸ்ட்டை ரெடி பண்ணி அடுத்து அதில் யார் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து அதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து 12 மந்த்து, ஒரு வருஷம் தான் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து இருக்கும். அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1976 பிரகாரம் 1 இயர் தான் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணுறது இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.